வணக்கம். நான் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலராஜ் அமலநாயகி, மட்டக்களப்பு மாவட்டம். இன்றைய தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினம். ஆனால் நாங்கள் மனித உரிமைகளை பற்றி ஒரே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் 10ஆம் தேதி ஆயினால் டிசம்பர் 10ஆம் தேதி நாங்கள் மனித உரிமைகள் தினத்தை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் கடந்த 17 வருடங்களாக நாங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட எமது உறவுக்காக நீதி வேண்டி இலங்கையிலும் சர்வதேசத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு நீதி மறுக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றது. தற்போதைய அரசானது எல்லாரும் போற்றப்படுகின்ற ஒரு அரசாக பார்க்கப்பட்டாலும் எமக்கான பாதிக்கப்பட்ட எமது உறவுகள் காணாமலாக்கப்படுதலுக்கான ஒரு நீதி பொறிமுறையை உருவாக்குவதற்கு இயலாத ஒரு ஜனாதிபதியாகத்தான் இருக்கின்றார். ஏனென்றால் அவங்களும் இனவாதத்தோட தான் செயற்பட்டு வராங்க. ஏனென்றால் கடந்த காலங்களில் இந்த அரசால சொல்லப்பட்டிருந்தது, எக்காரணம் கொண்டும் இலங்கை இராணுவத்தினர் மீது நாங்கள் விசாரணை நடத்தப்பட மாட்டாதுன்றதை திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் சர்வதேச நீதியை கோரி 2017ஆம் ஆண்டில் இருந்து இதுவரைக்கும் நாங்கள் சர்வதேசத்துக்கும் எங்களுடைய குரல்களை சர்வதேசம் சென்றும் நாங்கள் எங்களுடைய குரல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இங்கேயும் நாங்கள் எங்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை வேணும் என்றதை வலியுறுத்தி இருக்கின்றோம். இன்றைய சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு கிழக்கில் அம்பாறையிலும் வடக்கில் வவுனியாவிலும் இன்றைய தினம் ஒரு பேரணி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மட்டக்களப்பில் இன்று ஒரு ஊடக சந்திப்பாவது செய்ய வேணும் என்றதுக்காக நாங்கள் செய்கிறோம். ஏனென்றால் கடந்த ஒரு சில நாட்களாக இந்த மாதத்தில் இடம்பெற்ற யுத்த அனர்த்தத்தினால், இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு எமது தாய்மார்கள் ஒரு வலுவிழந்த நிலையில் இன்று நிற்கின்றார்கள். தங்களுடைய உறவுகளுக்காக நீதி கேட்க கூட முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். இதை கருத்தில் கொண்டு இன்றைய நாள் இந்த மனித உரிமைகள் தினத்தில் இந்த ஊடக சந்திப்பில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது, எமது மாவட்டங்களில் நாங்கள் கடந்த 17 வருடங்களாக நீதி கேட்டு போராடினாலும் செம்மணி போன்ற இடங்களில் நிறைய உயிர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நினைவு கூறும் அந்த உரிமை கூட மறுக்கப்பட்டிருக்கு. 2வது தடவையாக செம்மணியில் வைக்கப்பட்ட அந்த நினைவு தூபி கூட உடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசை புகழாரம் சூட்டிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் இருக்கும் வேளையில் ஊடகவியலாளர்களோட விசாரணை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உளவியல் தாக்கத்தையும் உண்டு பண்ணி இருக்கின்றார்கள். பல இடங்களில் புதகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதற்கான சரியான சர்வதேச விசாரணைகள் இல்லை. எங்களுக்கான இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட எமது உறவுகளை எல்லா மக்களுக்குமான ஒரு பிரச்சனையாக எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு 2 விதமான இழப்புகள் இருக்கின்றது. வெள்ள அனர்த்தத்தினால் பாதிப்பு இருக்கின்றது. தமது அன்றாட உழைக்கும் கணவன்மாரை, பிள்ளைகளை தொலைத்து விட்டு வருமானமின்றி நிற்கதியாகி நிற்கும் தாய்மாரையும் ஒரே நிலையில் இந்த அரசு பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு வருமானம் இல்லாத நிலையில் அவர்கள் மீது ஒரு விசேட ஒரு கரிசனை எடுப்பதாக அரசாங்கமும் இல்லை. அதே போன்று நாங்கள் சர்வதேசத்தின் ஊடாக நாங்கள் இந்த பல முறை இந்த விஷயங்களை நாங்க வலியுறுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு சர்வதேசத்தின் ஊடான ஒரு விசாரணை வேணும். அவங்கள கண்காணிப்போட அவர்கள் ஒரு நிபுணர் குழு நியமிச்சு இந்த இலங்கையில காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்பட வேணும். ஆனா அந்த ஒரு எண்ணமே இல்லாத மாதிரி தான் இந்த அரசும் செயற்பட்டு கொண்டிருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் வந்தவுடனே எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கேட்கின்ற பிரச்சனை மழுங்கடிக்கப்பட்டு கொண்டு போகின்றது. எங்களுக்கு அந்த நிரந்தரமான ஒரு தீர்வு எங்களுக்கு வேணும். அது சர்வதேசத்தின் ஊடாக வேணும் என்றதான் நாங்க ஒவ்வொரு ஊடகத்திலோ சரி அல்லது ஒரு போராட்டத்திலோ சரி சர்வதேசத்திடமோ சரி அழுத்தமாக நாங்க தெரிவிச்சு கொண்டிருக்கோம். ஆனால் அத எந்த விதத்திலையும்
கணக்குல எடுக்கிற மாதிரி இல்ல. கால அவகாசங்களை கொடுத்து எங்களோட தாய்மார் இது வரைக்கும் 350 பேருக்கு மேல இறந்திருக்கிறார்கள். ஆனா அவர்கள் தங்களோட உறவுகள் இந்த நிலை அறியாமலே இறந்திருக்கிறார்கள். அப்ப இப்படியே காலங்கள் போய்கொண்டே இருக்குதே தவிர எந்த ஒரு எங்களுக்கான ஒரு நீதி பொறுப்பு கூறல் உண்மையை கண்டறிதல் நீள் நிகழாமை என்றதை எந்த இடத்திலையும் இந்த அரசாங்கமும் சரி எந்த அரசாங்கமும் வலியுறுத்துறது இல்லை. இதுதான் உண்மையாகவே நடந்து கொண்டிருக்குது. இந்த மனித உரிமை தினத்திலாவது எங்களுடைய மனித உரிமைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த மொழி என்றது ஒரு பிரச்சனை எங்களுக்கு. இந்த இப்ப நடந்த இந்த வெள்ள அனர்த்தத்தில கூட ஒரு பாகுபாடு நடந்திருக்குது. அந்த ஒரு 68 அவங்களுக்கான முன் அறிவித்தல்கள் 68 சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலேயும் ஒரு 16-15 தான் தமிழ் மொழியில அவங்களுக்கான அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்குது. சரியான முறையில 2 மொழிகளிலேயும் அந்த அறிவித்தல்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் இன்றைய இந்த உயிரிழப்புகள் சில வேளை பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். அப்ப இந்த இப்படியான மொழி பிரச்சனைகளும் எங்களுக்கு பெரிய ஒரு பாரிய ஒரு மன அழுத்தங்களை தந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்துல எங்களோட உறவுகளை நாங்க நினைவு கூறி அவர்களுக்கான ஒரு நீதியை பெற வேணும், அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாம அன்றாடம் நாங்க கண்ணீரோடையும் ஒவ்வொரு வீதி போராட்டங்கள்லையும் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இது சர்வதேசத்துக்கு கூட ஒரு கொஞ்சம் கூட மனசுல இரக்கம் இல்லையான்றது தெரியல. சர்வதேச தாண்டிய நாடுகள் அவங்க கொஞ்சம் எங்களோட பிரச்சனைகளை கரிசனையில கொள்ள வேணும். நாங்க காலங்காலமாக ஒவ்வொரு ஆட்சி மாறக்குள்ள நீங்க கால அவகாசங்களை கொடுக்குறீங்க, அது எங்களுக்கு சரியான ஒரு மன வேதனை அளிக்கிறது. எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்க அந்த நிலை அறியாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க இறந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அணுவணுவாக சித்திரவதப்பட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாகப்பட்டு அவர்களுக்கு என்ன நடந்ததோ என்று தெரியாத ஒரு நோயாளிகளாக ஆகியிருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மாரும் இன்றைக்கு இந்த மாசத்துக்குள்ள மட்டும் 3 பேர் எங்களோட உறவுகளை தேடி இருந்த தாய்மார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இறந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சாட்சியங்களாக அளிக்கப்படுது. இதை இந்த ஜனாதிபதி சிரிச்சு காலத்தை கடத்தி கொண்டு போறார். இந்த காலங்கள் கடந்து போறதால எங்களுக்கு நடந்த இந்த காணாமலாக்கப்படுதல், வலிந்து காணாமலாக்கப்படுதல், எங்களோட வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு நடந்த ஒரு இன அழிப்பு, இந்த இன அழிப்புக்கு ஒரு பொறுப்பு கூறல் என்ற ஒரு விஷயம் வராது. ஏன்னு சொன்னா செய்ய சொன்னதும் இந்த சிங்கள அரசு தான், செய்ததும் சிங்கள இராணுவத்தினர் தான். இராணுவத்தை விசாரிக்காமல் எப்படி எங்களோட உறவுகளை கண்டுபிடிக்க போறாங்க? எங்களோட உறவுகளை நாங்க தேடி அவர்கள் தரவுகளை நாங்க எடுக்கிறத விட அரசாங்கம் எதுவுமே செய்யதில்லை. எங்கள்ட்ட இருந்து தரவுகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு உலக நாட்டுக்கு சர்வதேசத்துக்கு காட்டுற ஒரு நாடகமாக இதை பல வருஷமாக செய்து கொண்டிருக்காங்க. இதை நாங்க வலியுறுத்தி சொல்லியும் சர்வதேசமும் ஏனென்று தெரியல எங்களுக்கு பரமுகமாக இருக்குது. இந்த முறை பெரும் அறிக்கையை மட்டும் அதுல வச்சிருக்கிறாங்க. எங்களோட உறவுகளுக்கு நடந்த விஷயங்களை ஏன் இந்த சர்வதேசம் ஒரு பொறுப்பு உணர்வோட அவங்க ஒரு குழுவை நியமிச்சு எங்களுக்கான ஒரு சுயாதீன விசாரணைய குற்றவாளிகள்கிட்ட போய் நாங்க நீதி கேட்க இயலாது. ஏனென்றால் அவங்க குற்றம் செய்தவர்கள், அவர்களாலதான் எங்களோட உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தந்த சாட்சியங்களாக நாங்க இருக்கிறோம். அந்த சாட்சியங்களை வச்சு விசாரிச்சாலே அல்லது அந்த உரிய நபர்களை விசாரிச்சாலே பல உண்மைகள் வெளியில வரும். எங்களோட உறவுகள் எங்கன்றது தெரிய வரும். அப்ப அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாத ஒரு நீண்ட கால ஒரு போராட்டமாக, நீண்ட கால ஒரு பலியாகவே இதை செய்து கொண்டிருக்குது ஒவ்வொரு அரசாங்கங்களும். இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய அழுத்தத்தை சர்வதேச நாடுகளும் கொடுக்க முன்வர வேணும். நன்றி.